நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன், நான் இனிமேல் வேற மாதிரி ராகுல் காந்தி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெறும் 99 சீட் தான். 99க்கு இந்த குதிச்சாருன்னா அப்போ 240க்கு நாங்கள் என்ன பண்ணுறது? ராகுல் காந்தி தொடர்ந்து சபைக்கு வரணும். இந்த மாதிரி பேசுறதுக்காக இல்லை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். சீக்கியர் கலவரத்துக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் தாத்தா என்ன பண்ணார், உங்கள் அப்பா என்ன பண்ணார், எல்லாம் பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நீட்டை பற்றி பேசுங்க, மணிப்பூரை பற்றி பேசுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு பேசணும்? நீங்கள் கள்ளசாராயம் பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு பேசிட்டே இருந்தால் அவை நடக்காது. 99 வாங்கினது எப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக நினைக்கிறீங்களோ அப்பயும் நீங்கள் தோத்துட்டீங்க. சியால ஒரு சிலர் தான் பண்ண முடியும், அப்ஜெக்ட் பண்ணலாம், என்னென்ன கத்தலாம். இப்போ 99 பேர் இருக்கிறதுனால ஷிஃப்ட் விட்டு கத்துனாங்க. ஒரு 20 நிமிஷம் நீ கத்து. மக்களின் குரல் சார், நம்ம இப்படி அவமதிக்கணுமா என்ன? அவருக்கு 240ன்றது பெரிய ஒரு தோல்வி அப்படி சொல்லாதீங்க. கடைசி ரிசல்ட் யார்? இப்போ இன்னைக்கு யார் உள்துறை அமைச்சர், இன்னைக்கு யார் பிரதமர்? நாங்கள் தானே. ஒரே ஒரு கேள்வி, கள்ளக்குறிச்சின்னு கேட்கறது எவ்வளோ நேரம் ஆகும்? சிஎம் போய் பார்க்க மாட்டாரு? பார்க்கலாம், பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்கல. ரொம்ப மென்மையாக அப்படியே மயில் இறகுல அப்படியே தடவுற மாதிரி. சார், நான் ஒரு திமுக காரர்கிட்ட கேள்வி கேட்டா ஏன் சார் முதல்வர் போல என்ன கேட்பேன்? நீங்க பாஜக காரங்கிறனால மேபி நீங்க திமுகல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன். மணிப்பூரும் கள்ளக்குறிச்சி சேர்க்காதீங்க ஒன்றா. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், தப்பு நீங்கள் பண்ணுறது. இப்போ கள்ளக்குறிச்சியை பற்றி பேசுனது நீங்கள், கள்ளக்குறிச்சிங்கிற ஊரில் நான் சொல்கிறேன். ஏன் ராகுல் காந்தி எங்க இந்துக்களை அவமதிச்சார்? இந்துக்கள்னு நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க, ஆனா முழுக்க வயலன்ஸ் தான் பண்ணுங்க. இந்துக்கள்னா பாஜக மட்டுமா? இந்துக்கள்னா RSS இந்துக்கள்னா மோடி மட்டுமா? ராகுல் காந்தி பேசின பல விஷயங்களை அவை குறிப்பில இருந்து நீக்கிறது சரிங்களா? ஸ்பீக்கரோட டிஸ்கஷன், சபாநாயகரே வந்து ஒரு சார்பா இருக்காருங்கிறது அவருடைய விமர்சனமா இருக்கு. இங்க அப்பாவுன்ற ஒரு ஸ்பீக்கர் இப்படி ஒரு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஜிங்சாக் போட்டுட்டு இருக்காங்க இந்த ஸ்பீக்கர்லாம். இதெல்லாம் வாயை முடிச்சு ஸ்டிஃபா கொடுத்தாரா, முடிஞ்சு கொடுத்தீங்க. பிரைம் மினிஸ்டரோட உரை எப்படி இருந்தது? அவர் என்ன இந்த குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துல மட்டுமா அவர் பேசினாரு அப்படின்னு நீங்க அரசியல் பண்ணும்போது நாங்க மட்டும் அவையில பண்ணுவோம்? நாங்களும் அரசியல் தான் பண்ணுவோம். எதிர்கட்சிகள்லாம் என்னதான் முட்டு கொடுத்து அவர் நிக்க வச்சாலும் ராகுல் காந்தி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் டக்குன்னு கீழே வந்துடுவார் ஒரே நிமிஷத்துல அவரோட பிஹேவியர்ல. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் திருமிகு குமரகுரு அவர். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷன் எப்படி இருந்துச்சு? எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ராகுல் காந்தி அவரோட இம்மெச்சூரிட்டியோட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். என்ன இம்மெச்சூரிட்டியை பார்த்து? அதாவது ஒரு பிரசிடென்ட்டோட உரையின் மீது நடக்கிற விவாதத்தில் பிரச்சாரத்தில் என்னெல்லாம் சொல்லி தோல்வி அடைஞ்சாங்களோ, எதெல்லாம் சொல்லி நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி 99 சீட்டில் வந்து நிற்கிறாங்களோ அதையே திருப்பி நேற்று ஆரம்பிச்சு, நீங்கள் நீட்டு இப்படி பண்ணீங்க, மணிப்பூரில் சரியாக பண்ணல, ராம்பூர் வச்சு இது பண்ணீங்க, இதையே தான் சொல்லி மக்கள் உங்களுக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டாங்க. இல்லை ஆதாரப்பூர்வமாக அதில் என்ன மாற்று இருக்குன்னு சொல்லுங்கள். நீட்டில் தப்பு நடக்கலையா, இல்லை மணிப்பூரில் வந்து அங்கே போராட்டம் நடக்கலையா? அதாவது அந்த எலெக்ஷன் முடிஞ்ச நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நடந்த டெவலப்மெண்ட் எதாவது இருந்ததுன்னா நாங்கள் சொல்ல தவறிட்டோம், இன்றைக்கி சொல்கிறோம். அதுவும் அன்றைக்கி சொல்லக்கூடாது, ஏன்னா அன்றைக்கி வந்து உரையின் மீது விவாதம் தான். அன்னை வந்து அதை தன்னோட ஓன் பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணிட்டார். அதில் எப்படின்னா திருப்பி பழசையே பேசி அதாவது அவர் பாடி லாங்குவேஜ் என்னமோ ஒரு நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன், நான் இனிமேல் வேறு மாதிரி ராகுல் காந்தி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெறும் 99 சீட் தான். 44, 52, 99. 99க்கு இந்த குதிச்சாருன்னா அப்போ 240க்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அதுலேயும் இன்றைக்கி பிரதமர் சொல்லியிருக்காரு பாருங்க, அவங்க நின்ன கூட்டணி எல்லாமே வலுவான கூட்டணி. அதாவது ஒன்று 40 சீட்டு, 37 சீட்டு, 26 சீட்டு அப்படி ஜெயிக்கிறவங்க. நாங்கள் எங்கள் கூட இருக்கிறோம் 16, 12 சீட்டு. நாங்கள் ரொம்ப வலிமையாக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். ஆனால் அவங்க எங்களை பார்த்து நீங்கள் மைனாரிட்டி, உங்களுக்கு என்ன வேணால் கவர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான ஒரு அரசியல் புரிதல் தெரியல. ரெண்டாவது அவர் பேசும்போது ஃபோட்டோ காமிக்கிறாரு, அவையில் சொல்கிறாரு, ஓம் பிர்லா சொல்கிறாரு 349 ரூல் படி எந்த ஃபோட்டோவும் காமிக்கக்கூடாதுன்றாரு, காமிக்கிறார். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் காமிக்கலையா அப்படின்னு. சாதாரண உறுப்பினர் காமிக்கிறது வேறு, பிரதமரோ எதிர்க்கட்சி தலைவரோ அந்த மாதிரி ஒரு மரபு கரெக்டாக பயன்படுத்தணுன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். நேற்று மட்டும் பிரதமர் 3 முறை குறுக்கிட்டார், 2 முறை குறுக்கிட்டார், பயந்து போயிட்டார். அதெல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் அவர் வேற, ராகுல் காந்தி வேறன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர், இன்றைக்கு எதிர்கட்சியின் தலைவர். ஒரு எதிர்கட்சியின் தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுன்றது வருஷமா யாருக்குமே பிரைம் மினிஸ்டர் இப்படி குறிப்பிட்ட மாதிரி எனக்கு நினைவில் இல்லை. அதாவது அதான் சொல்கிறேன், யாருக்கா ஒருத்தர் குறிப்பிட்டா பார்த்தீங்களா பயந்துட்டாரு. டெரிக் ஓபிரைனுக்கு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், திரிணாமுல் காங்கிரஸ் தான் கொஞ்சம் மோடி கொஞ்சம் கலக்கம் இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவர் சொல்கிறது அஃபீஷியலாக எலெக்டட் லோக்சபாவோட ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் ராகுல் காந்தி பேசும்போது அவருக்கு நான் கண்ணியத்துடன் பதில் சொல்கிறது என்னோட கடமை. அதுதான் நான் பண்ணதை தவிர பயந்து போயெல்லாம் சொல்லலை.
அப்படின்னாரு. இன்னொன்று என்னோட இது என்னன்னா, ராகுல் காந்தி தொடர்ந்து சபைக்கு வரணும். இந்த மாதிரி பேசுறதுக்காக இல்லை, நிறைய விஷயங்கள் பதில் அளிக்கணும். நம்ம கேட்கும் போது எந்திரிச்சு பதில் கொடுக்கணும். அப்படியே எக்ஸ்டெம்போ மாதிரி ஒரே ஸ்பீச்சை கொடுத்துட்டே போயிட்டு நாங்கள் வந்து எப்படி ஆட்சி தர எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். சீக்கியர் கலவரத்துக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் தாத்தா என்ன பண்ணார், உங்கள் அப்பா என்ன பண்ணார், எல்லாம் பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் ஒரே ஒரு மெமரைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு இது மாதிரி எல்லோரும் ரெடியான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொன்று பாருங்கள், அவர் நேற்று பேசும்போது கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தப்பாக எங்களுக்கு தப்பாக தெரிஞ்ச இடத்துல மட்டும்தான் நாங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணோம். இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்களா? ஒரு கண்ணியமான ஒரு அரசாங்கமா, ஒரு எதிர்கட்சியா? ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்ல மாட்டாரா? 99 பேர் இருக்காங்கல்ல, கொஞ்சம் இருங்க, மோடி அவர்களே பேசுன்னு சொன்னது நம்ம தான். வரவே மாட்டார், பேசவே மாட்டாருன்னு சொன்னது நம்ம தான். இன்றைக்கி பேசுகிறாரு. அவர் நல்லா பேச விடுவோம், நமக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும், நம்ம கெட் ஓவர் பண்ணுவோம். இல்லை, அவங்க பேசுனதுங்கிறது நீட்டை பற்றி பேசுங்க, மணிப்பூரை பற்றி பேசுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு பேசணும்? இன்னைக்கு என்ன ஜனாதிபதி உரையின் மீது இன்னைக்கு நீட் பத்தின பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு அது இல்லைங்க. அது வந்து அது பிரச்சனை. இப்போ தமிழக சட்டசபையில் பிரச்சனை இல்லையா? கவர்னர் உரை வரும்போது எடப்பாடி அவர்கள் எந்திரிச்சு நீங்கள் கள்ளசாராயம் பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு பேசிட்டே இருந்தால் அவை நடக்காது. நாளைக்கு பேசுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீட்டை கண்டிப்பாக பேசுவோம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பேசுவோம். முடியாது, பேசு. அவங்களோட மெயின் என்னன்னா, அத்தனை கட்சிக்கும் மோடி அவர்கள் பேசக்கூடாது. பேசாமல் இருந்தால் விமர்சிப்போம், பேச ஆரம்பிச்சா பேச விட மாட்டோம். இப்ப மட்டும் இல்ல, இந்த 10 வருஷமா எதிர்கட்சிகள் இருக்கும் போது எப்படி டீல் பண்ணுவாங்கிறதையே பார்க்காம அப்படி இருந்த பிரைம் மினிஸ்டருக்கு இந்த 240 பேர் டீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டம் சொல்லுங்க. எனக்கு எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறாங்க. ஒரே விஷயம், 2/3 மெஜாரிட்டி, ஹாஃப் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி, இது ரெண்டு தான் கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ண ரெண்டு பலங்கள். ஒன்று சாதாரண பலம், ஒன்று மிருக பலம். 2/3 இருந்தால் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், கான்ஸ்டியூஷன் எது வேணா மாற்றலாம். இது வரைக்கும் யாருக்கு அந்த பலம் வந்ததில்லை. எங்களுக்கு 2014 அந்த பலம் வந்துருச்சு மெஜாரிட்டி, 2019 வந்துருச்சு, 24 வந்துருச்சு. இதில் 240 பேர் சேர்ந்து. அதுதான் குடியரசுத் தலைவர் உரையில இது வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசுன்னு சொல்லக்கூடாது, பாஜகவுக்கு அவ்வளவு பெரும்பான்மை இருக்காங்கிறதான் எல்லாரும் வைக்கிற வாதமா இருக்கு. என்ன பெரும்பான்மை? கூட்டணி ஆட்சி. அப்படி ஏன் வந்து குடியரசுத் தலைவர் உரையிலேயே மென்ஷன் பண்ணல? இது என்ன கூட்டணி ஆட்சி? என்டிஏவோட ஆட்சி. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் இல்லாம என்டிஏ ஆட்சி. ஆமா, என்டிஏவோட ஆட்சி. யூபி ஆட்சி, என்டிஏ ஆட்சி. யூபி ஆட்சி மைனாரிட்டி அரசுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யூபி ஆட்சி யாரும் சொன்னாங்களா? யூபி 1 and 2 மைனாரிட்டின்னு சொன்னாங்களா? ஆனால் திமுக ஏன் சொன்னாங்க? கொஞ்சம் திங்க் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்து எல்லாம் மைனாரிட்டி அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் படித்தவங்க திங்க் பண்ணணும். 2006-11 எல்லாரும் கூட்டணியோடு நின்று அரசாங்கம் அமைச்சாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கல. அப்போ இருந்த திமுக கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு, யாரும் உள்ள வரக்கூடாது, நான் மட்டும் தான் நடத்துவேன்னாரு. 97 மார்க் எடுத்தவர், நம்பர் எடுத்தவர் நடத்துறாரு. 118 வர்றதுக்கு மிச்சம் இருக்கிறது யார் கொடுக்குற ஆதரவு? வெளியிலேருந்து கொடுக்குற ஆதரவு. வெளியிலேருந்து கொடுக்குற ஆதரவு வந்து நான் எப்போனா வாபஸ் வாங்கிக்கலாம், அப்போ நீ மைனாரிட்டர்ஸ். ஆனால் யூபிஏ 1 and 2 எப்படி எல்லாரும் சேர்ந்து நின்று ஜெயிச்சு, காங்கிரஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து அவர் பிஎம்மாக இருந்தாங்க, டிஆர் பாலு, ஆராசா எல்லாரும் மந்திரியாக இருந்தாங்க. அது கூட்டணி ஆட்சி, அது மைனாரிட்டி ஆட்சி கிடையாது. ஏன்னா முதலே முடிவு பண்ணிட்டாங்க நம்மளாம் சேர்ந்து. பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, தனியா நம்பர்ஸ் கூட்டணி ஆட்சி. அவங்க சொன்ன அந்த 400ங்கிற சீட் நம்பர்ஸ் கிடைக்கல. அதுதான் இன்னைக்கு வந்து இந்த 2 நாட்கள்ல எதிர்கட்சிகள் பேசும்போது எல்லாரும் முன் வச்ச வார்த்தை 400 சொன்னீங்களே, பார்லிமெண்ட்லயே பேசுனீங்களே, என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசுறாங்க ஒரு கட்சி. அண்ட் இன்னொன்னு நீங்க கேட்கும் போது, என்ன ஜெயிச்சிட்டாங்களா என்ன, ஏன் இவ்வளவு ராகுல் காந்தி பேசுறாரு 99 வாங்கினதுன்னு கேக்குறீங்க. அவரும் திருப்பி சொல்றாரு, உங்க கையில அதிகாரம் இருக்கலாம், என் கையில ஆனா உண்மை இருக்கு. முதலே தான் இருந்துச்சு. 99 தான் உண்மை வருமா? 52 உண்மை வராதா? 99 கிராஸ் பண்ணும்போது உண்மை வருமா? நீங்க எதிர்கட்சிகளே இருக்காது, 400 சீட்டு வாங்குவோம்னு சொல்லி ஒரு கட்சி வந்து 400 சீட்டு வாங்கினா தோத்துட்டீங்களேன்னு சொன்னீங்கன்னா, ஆட்சி நாங்கள் அமைப்போம், மோடி அவர்கள் ஓடோட விரட்டுவோம்னு சொன்னவங்க ஜெயிச்சிட்டாங்களா? அப்போ ஒரு அரசியல் கட்சி சொல்றது தோத்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் தான் தோத்துட்டாங்க. நாங்கள் 400 சொன்னதும் தோத்துட்டோம், இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்ன ராகுல் காந்தி தோத்துட்டாரு. பார்லிமெண்ட்ல சொன்னாங்களா? எங்க பார்லிமெண்ட்ல சொன்னாங்களா? பார்லிமெண்ட்லயே நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து 400 சீட்டுங்கிறத பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னாரு. பார்லிமெண்ட்ல சொன்னதுதான் ராகுல் காந்தி சொன்னாரு. நாங்கள் மேல உட்கார போறோமா, நீங்க உட்கார போறீங்களா பாத்துடலாம், நீங்க தான் மேல உட்கார போறீங்கன்னு சொன்னது யாரு? அப்ப அது தோல்வி அடைஞ்சிச்சா? அதுனா இங்க மட்டும் செலக்டிவா, இங்க மட்டும் கொடுக்குற எல்லா வாக்குறுதியிலையும் கரெக்டா பொன்மொழி மாதிரி கேக்குறீங்க. அதை விடுங்க சார், 99 வாங்கிட்டாங்க. 99 வாங்குறது எப்ப நீங்க வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்க. தமிழ்நாடு அரசுல இப்ப யார் எதிர்கட்சி? எடப்பாடி அவர்கள் எத்தனை சீட் வச்சிருக்காரு தெரியுமா? 75 கூட்டணியா? 75 கூட்டணியோட இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க? 160. 75 160. இங்க அதே ரேஷியோ போட்டு பாருங்க, 293 240.
போட்டு பாருங்க யார் அதிகமாக இருக்குன்னு. இங்கேயும் எதிர்க்கட்சி அங்கேயும் எதிர்க்கட்சி. ஆனால் எதிர்க்கட்சியால் ஒரு சிலர் தான் பண்ண முடியும், அப்ஜெக்ட் பண்ணலாம், என்னென்ன கத்தலாம். இன்னைக்கு கத்துனாங்க பாருங்க, மணிப்பூர்னு. போன தடவை 40 பேர் இருந்தாங்கன்னா 1 மணி நேரம் தாங்கியிருக்காது. இப்போ 99 பேர் இருக்கிறதுனால ஷிஃப்ட் விட்டு கத்துனாங்க. ஒரு 20 நிமிஷம் நீ இந்திய மக்களின் குரல் சார், நம்ம இப்படி அவமதிக்கணுமா என்ன? எதுங்க ஷிஃப்ட் போட்டு கத்துறாங்கலாம். மணிப்பூருங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சரி நான் கேட்குறேன். சரி மணிப்பூர் உங்களுக்கு சொல்லிட்டீங்க. மணிப்பூர் என்ன சொன்னாரு, விவாதிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. விவாதம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தீங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வெளில போனீங்க. மோடி அவர்களே வாருங்க. நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து ஒரு ஷிஃப்ட் போட்டு இல்ல விஷயத்தை நம்ம அப்படி இல்ல. மணிப்பூருங்கிறது நாட்டு மக்களோட பிரச்சனை, நீட்டுங்கிறது நாட்டு மக்களோட பிரச்சனை. அதை பத்தி சத்தம் போடுறத நம்ம வந்து ஷிஃப்ட் போட்டு பண்றாங்கன்னு சொல்ல வேணாம். மணிப்பூர்ன்றது ஒரு டூல். ஏன்னா மணிப்பூர் முன்னாடி மணிப்பூர் இஷ்யூ இருந்தது, எலெக்ஷனுக்கு அப்புறம் மணிப்பூர் இருக்கு. ஸோ மணிப்பூர் திடீர்னு வரல. அப்போ மணிப்பூர் எடுக்கும் போது என்ன சொல்லணும்னா, பாருங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி நடந்திருக்கு, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. எலெக்ஷன் முன்னாடி அதை வச்சு தான் நீங்க ஃபுல்லா சொன்னீங்க. அப்படி பார்த்தா பிரைம் மினிஸ்டரோட உரை எப்படி இருந்தது? அவர் என்ன இந்த குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துல மட்டுமா அவர் பேசினாரு? எங்கெல்லாம் போனாரு? நீங்க சொன்னதுனால நீங்க ஒழுங்கா குடியரசு மட்டும் அவர் அந்த உரைக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நேற்று ஃபுல்லா நீங்க எதிர்க்கட்சி தலைவருக்கே இவ்வளவு பொறுப்பு வேணாமா, ஏதோ பேசுறாருன்னு சொல்றாருன்னா அப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பள்ளி குழந்தைங்கிறாரு ராகுல் காந்திய, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறாருன்னு சில விஷயங்களை சொல்றாரு. அதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறவங்களுக்கு நம்ம நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிப்போம். அது யார் சொன்னாரு? அது நீங்க முடிவு பண்ணீங்க. ஏன் சிறுபிள்ளைத்தனமான இப்படி தாங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு கண்ணடிக்கிறாரு, என்ன பண்றது? என்ன பண்ணலாம் அவரை சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இந்திய அரசியல்ல ஒருத்தரை சொல்லுங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு போய் உட்காந்துக்கிட்டு கண்ணடிச்சவர். நீங்க ஒன்று சொல்றீங்க, எதிர்கட்சிகள்ல என்னதான் முட்டு கொடுத்து அவர் நிற்க வச்சாலும் ராகுல் காந்தி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் டக்குன்னு கீழே வந்துடுவார் ஒரே நிமிஷத்தில் அவரோட பிஹேவியரில். ஏன்னா அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் இப்படி தான் இருப்பார். ஆனால் ஒரு தலைவர் 44, 52, 99க்கு இந்த குதிக்கிறீங்களே. ஒரு அரசாங்கம் 2014 282, 19 வந்து 303, இப்போ 240ன்னு சொல்ற 3வது கன்சிக்யூட்டிவ் டைமா ஜெயிக்கிற ஒரு தலைவரை. காங்கிரஸ் முக்து பாரத், இனிமே எதிர்கட்சிகளே இருக்காது, ஒட்டுமொத்தமா பாஜக தான் எல்லா சீட்ஸ்லயும் உட்காருவாங்கன்னு கான்பிடென்ட்டா இருந்தவங்க இப்போ ஒரு சரிசமமான ஜனநாயகத்துக்கு அழகான எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு 2 விஷயத்தை இருக்கு. நீங்க அப்ப என்ன சொல்லணும்னா, நீங்க நினைச்ச மாதிரி அறுதி பெரும்பான்மை வரல. ஆனா எதிர்கட்சிகளா ஒரு சில பேர் வந்திருக்காங்க. சொல்ல அதேதான் எல்லாரும் சொல்றாங்க. மோடி முகத்தை அவர் பாத்தீங்கன்னா தோத்துட்டாரு. அவருக்கு 240ன்றது பெரிய ஒரு தோல்வி அப்படி சொல்லாதீங்க. கடைசி ரிசல்ட் யார்? இப்போ இன்னைக்கு யார் உள்துறை அமைச்சர், இன்னைக்கு யார் பிரதமர்? நாங்க தானே ஆட்சியில் இருக்கோம். அது யாரும் மாற்ற முடியாது. அந்த கோபம் இல்ல, அந்த வெளிப்படுத்த முடியாத அந்த கோபத்தை இப்படிதான் கத்துவாங்க. இல்ல இன்னைக்கும் வந்து நம்ம வந்து குடியரசுத் தலைவர் மீதான உரை மீது ஒரு சிறந்த விவாதத்தை பிரைம் மினிஸ்டர் கட்டமைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பொறுப்பு வேணாமான்னு கேட்ட மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கறாங்க. 2014க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பேசுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் இப்ப பேசுறது அவசியமா? ஆமாங்க, ஊழல்னு சொல்றீங்க. ஊழலை பத்தி நீங்க பேசலாமா, ஆரம்பிக்கலாமா? இது ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாமா, போஃபர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாமா? ஊழல்னாலே காங்கிரஸ் தானே அப்படின்னு நீங்க அரசியல் பண்ணும்போது நாங்க மட்டும் அவியலா பண்ணுவோம்? நாங்களும் அரசியல் தான் பண்ணுவோம். இன்னைக்கு பின்னாடி இருந்துட்டு ஒருத்தர் கத்துறாரு, அவர் வந்து தயாநிதி மாறனும் ஆராசாவும் மணிப்பூர்னு. ஒரே ஒரு கேள்வி, கள்ளக்குறிச்சின்னு கேட்கறது எவ்வளோ நேரம் ஆகும்? கள்ளக்குறிச்சி நடந்தது வந்து இனக்கலவரமா மத கலவரமா? கள்ளக்குறிச்சி நடந்தது ஒரு அஃபென்ஸ். அது இந்த ஆட்சியில் சிஎம் போய் பார்க்க மாட்டாரு. பார்க்கலாம், பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்கல, ரொம்ப மென்மையாக அப்படியே மயில் இறகுல அப்படியே தடவுற மாதிரி கண்டிப்பாக பார்க்கணும். போகாதது வந்து கொஞ்சம் வருந்தத்தக்கது அப்படின்னா சொல்றீங்க. மணிப்பூருக்கு பிரைம் மினிஸ்டர் போயிருக்கணும், கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போயிருக்கணும். மென்மையா நீங்க சொல்றதுல கண்டிப்பா போயிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மோடி அவர்கள் ஏன் சார் போல? கண்டிப்பா போயிருக்கணும். ஏன் போல சார்? நான் ஒரு திமுக காரர்கிட்ட கேள்வி கேட்டா ஏன் சார் முதல்வர் போல என்ன கேட்பேன். நீங்க பாஜக காரங்கறனால மேபி நீங்க திமுகல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்ட்ட கேக்குறேன். இல்ல நீங்க ஏன் சார் போலன்னு எப்படி சார் உங்கள்ட்ட கேட்க முடியும்? நான் ஒன்னு கேக்குறேன், அதுவே தப்பு. மணிப்பூரும் கள்ளக்குறிச்சி சேர்க்காதீங்க ஒண்ணா. as a journalist உங்களுக்கு நான் சொல்றேன், தப்பு நீங்க பண்றது. சார் நீங்க மணிப்பூரை பத்தி பேசும்போது கள்ளக்குறிச்சியை பத்தி பேசல, மணிப்பூர் பத்தி பேசுறது கள்ளக்குறிச்சி டிஃபரண்ட் ஃபுட்டிங். சார் நீங்க இப்ப கள்ளக்குறிச்சியை பத்தி பேசுனது நீங்க கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்ல நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சி ஏன் போயிருக்கணும்னு சொன்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்தது ஒரு இந்த ஒரு என்ன சொல்றது கெட்ட நிகழ்வு பண்ணது. அவங்க எல்லாருமே சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும். அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் பொறுப்பு, அவங்க குற்றம் செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஆறுதல் 10 லட்சம் கொடுத்தது அந்த இதெல்லாம் என்ன உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவர் போயிருக்கீங்கன்னா ஒரு நிகழ்வு, குற்ற நிகழ்வு. அங்க போய் நீங்க ஆறுதல் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம். தப்பா நினைக்காதீங்க, நாங்க பண்ண தப்பு தான், நாங்க வேலை கொடுக்குறோம், அது ஏதாவது சொல்லலாம்.
மணிப்பூர்ல போய் எப்படி ஆதரவு கொடுக்கறது, எப்படி ஆறுதல் சொல்றது? மணிப்பூர்ல சண்டை வந்ததுக்கு, பிரச்சனைகள் நடந்ததுக்கு காரணம் என்ன? என்ன தீர்ப்பு? ஒரு தீர்ப்பு இல்ல சார், அங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆளுங்கட்சிக்கு இருக்கு. ஆளுங்கட்சி யாரு? பிஜேபி. அப்புறம் என்ன சார்? அங்க அங்க இவர் பாக்குறாரு, முதல்வர் பாக்குறாரு, இங்க இருந்து உள்துறை அமைச்சர் போய் சரியா அது பண்ணணும். ஏதோ ஒரு ஊருக்குள்ள சின்னதா இல்ல, ஒரு குழுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அது வேற. இல்ல, ஒரு மாநிலமே பற்றி இல்ல எரியும். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 2 பெரிய சமூகங்கள் அடிச்சுக்கிட்டாங்கன்னா முதல்வர் அங்க போக கூடாது, போக முடியாது. சொல்லுங்க, பெரிய சமூகம் அடிச்சுக்கிச்சு, 2 பேர் அடிச்சுக்கிறா, 2 பக்கம் லாஸ் இருக்கு, 2 பேர் பத்தி எரியுது ஒரு மாவட்டமே, முதல்வர் போகக்கூடாது. ஏன்னா அங்க போய் இந்த சமூகத்தை கூப்பிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற உங்க பக்கம்னா அப்ப நாங்க பண்ண இந்த விஷயம்லாம் தெரியாம ஆர்எஸ்எஸ் பேசுறாங்களோ? ஆர்எஸ்எஸ் வந்து மணிப்பூர்ல நம்ம வந்து மணிப்பூர்ல நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்துட்டு இருக்காங்க. அட்வைஸ், நடவடிக்கை எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லபடியா ஸ்கூலுக்கு போகணுன்றது அட்வைஸ். உடனே நல்லா படிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது, நல்லா படி அப்படின்றாங்க, ஒரு அட்வைஸ். நீங்க அப்படி சொல்லலையே, குற்றமா சொல்றீங்களே. மோடி அங்க இல்லையா, மணிப்பூர் இந்தியாவிலே போக முடியாது. அமித்ஷா போனாரு, கூப்பிட்டாரு, ஆர்மி கொண்டு வைங்க, 2 பேரும் அடக்குங்கன்னாரு. அது மாதிரி பிரதமர் காங்கிரஸ் கட்சியினர் நீங்க சொல்ற விஷயங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு பார்க்கணும். ராகுல் காந்தி எங்க இந்துக்களை அவமதிச்சார்? இந்துக்கள்னு நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க, ஆனா முழுக்க முழுக்க வயலன்ஸ் தான் பண்றீங்க. இந்துக்களை எங்க அவமதிச்சார்? அதுதான் சொல்றேங்க, இந்துக்கள் இந்த வார்த்தையில எங்க இந்துக்கள் எல்லாத்தையும் அவமதிச்சா மாதிரி. சரி, நான் அதே 300 மதத்தை சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க இந்த மதம் சொல்றீங்க, ஆனா ஃபுல்லா வயலன்ஸ்ல போய் இறங்குறீங்கன்னா மதத்தை வராதா? இந்துக்கள்னா பாஜக மட்டுமா? இந்துக்கள்னா ஆர்எஸ்எஸ் நீங்க மட்டுமா? இந்துக்கள்னா மோடி மட்டுமா? வெரி குட், அப்படிங்கிற விஷயத்தை வெரி குட். நாங்க சொல்ல, நீங்க சொன்னீங்க. ராகுல் காந்தி சொன்னதை நான் சொல்றேன். நான் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க மதவாதிகள், இந்து மத வெறியர்கள், இந்து மதவாதிகள் நீங்க சொல்றீங்களே, எங்களை நாங்க சொல்லிக்கல எங்குமே இந்து மதவாதிகள் நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன எதிர்கட்சிகள் எங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்து மத வெறியர்கள், இந்து மதம் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்றீங்கல்ல. நீங்க யாரை வச்சு சொல்றீங்க? இந்துன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா பண்றதெல்லாம் வயலன்ஸ். ஆனா நாங்க எப்படி இருக்கும் பாருங்க, முத்திரையை பாருங்க அப்படின்னு காமிக்கிறாரு. இந்த முத்திரை என்ன முத்திரை? காங்கிரஸ் காமிக்கலாமா கைய? இல்ல சார், அகிம்சையை தான் இந்து மதம் போதிக்குது. நீங்க இந்துக்கள்னு சொல்லிட்டு வன்முறையை ஏற்படுத்தாதீங்க. எங்க பண்ணாங்க வன்முறை? சொல்லுங்க, திருப்பி மன்னிப்பு கேளுங்க, ரெடி ஆயிருங்க. நீங்க தான் போற வழியில் அப்படி மன்னிப்பு கேட்டு போறவங்க தானே சுப்ரீம் கோர்ட்ல, எதுவும் கேளுங்க. வன்முறை நடத்தியது மோடி அவர்கள்னு சொல்லிட்டு திருப்பி கோர்ட்டுக்கு போங்க, மன்னிப்பு கேட்டுவாங்க. எங்க வன்முறை? அதான் சொல்றாங்க. சீக்கியங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒட்டுமொத்த பாஜக அப்படியே கிளைம் பண்ணிக்கிறது சரியான்னு கேக்குறாரு. அதுதான் ராகுல் காந்தி திருப்பி கேட்கிறாரு. ராகுல் காந்தி சொன்னதை நம்ம வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றோமோ? ராகுல் காந்தி இந்துக்களையே அவமதிச்சிட்டாரு, ஒட்டுமொத்த இந்துக்கள்லாம் மன்னிக்க மாட்டாங்க, இப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் ரோல்ல இருக்க ஒருத்தர் பேசலாமா? அவர் பேசின விஷயங்கள் அப்படியே தான் இவர் புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா, இல்ல வந்து அதை மாத்தி பேசுறாரா? என்ன விஷயம்? நீங்க அந்த ஒரு அடையாளத்தை என் மீது திணிக்கும் போது, நீங்க மெட்ராஸ்காரர் இப்படிதான் பண்ணுவீங்க, நீங்க மெட்ராஸ்காரன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, மெட்ராஸ்காரன்னு சொல்றீங்க ஆனா வன்முறை ஏற்படுறீங்கன்னா என்னதான் குறிக்குது? நீங்க சொல்லாம இருந்த பரவாயில்ல, நீங்க எடுத்த உடனே நீங்கள் மட்டும் இந்துக்கள் அல்ல, இந்து மத வெறியர்கள், ராமர் கோயில் கட்டி நீங்க இப்படி பண்றீங்க, தோத்துட்டீங்க, ராமர் கோயில் இப்படி சொல்ல இந்துனா எங்களை தான் சொல்றீங்க, அதை காமிச்சு நீங்க வன்முறை தூண்டுறீங்க. இந்து வெறியர்கள் வேற, இந்துக்கள் வேற இல்ல சார், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். நீங்க வந்து ஒடிசால இருந்து தமிழர்கள்ட்ட கொடுத்துட்டா நீங்க வந்து அதை வந்து விகே பாண்டியனை மட்டும் புரிஞ்சுக்கணும், தமிழர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க கூடாதுன்னு விளக்கம் கொடுக்குற குமரகுரு சார். ஐ திங்க் எனக்கு இது தெரிஞ்சு உங்கள்கிட்டயே நம்ம ஒரு விவாதம் நடத்தியிருக்கோம். அந்த விவாதத்துல நீங்க சொன்ன வார்த்தை இங்க வந்து இந்து வெறியர்கள் இந்துக்கள் ரெண்டும் ஒண்ணுதான். இந்துக்கள் சொல்லிக்கிறீங்க, ஆனா முழுக்க முழுக்க வன்முறை ஈடுபடுறீங்க. யாரு வன்முறை இந்துக்களா இருக்கீங்க? இந்துக்களுடைய பண்புங்கிறது அகிம்சையை தான். யாரு வன்முறை இந்துக்களா இருக்கிறது பாஜக தான் அவர் குறிப்பிடுறாரு. சொல்லியே, அப்ப எல்லாரும் தானே வரும். நீங்கன்னு யாரை பார்த்து சொல்றாரு அவரு? நீங்க சொல்லுங்க. நீங்க அங்க இருக்க மோடியை பார்த்து பாஜகவை சேர்ந்த நண்பர்களே, நீங்க எல்லாம் இந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க, ஆனா நீங்க எல்லாம் வன்முறையாளர்கள். பாஜகவை சேர்ந்த நண்பர்களே, நீங்க எல்லாம் இந்துன்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க, ஆனா நீங்க எல்லாம் வன்முறையாளர்கள்னா பாஜக சொல்லி அப்படி இந்துக்கள் சொல்லிக்கிறாங்க, ஆனா வன்முறை ஈடுபடுறாங்க. அப்ப யாரு? என்னையா? வேற ஒருத்தரியா? இந்துக்கள் சொல்றீங்க ஆனா வன்முறையில் ஈடுபடுறீங்க. இது நான் வேற ஒரு மதம் சொல்லுவேன், தப்பாயிடும். அந்த மாதிரி சொல்ற தைரியம் யாருக்கு வராது? அந்த மதத்தை சொல்றீங்க ஆனா இன்னைக்கு வன்முறை பண்றீங்கன்னு சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி ஸ்பீச் வந்து நேற்று பார்த்த வரைக்குங்க, ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா சொல்றாங்க, கட்சிகள்லாம் சொல்லல, முழுக்க கன்காப்டர், ப்ரீ அரேஞ்ச்டு, ஒரு மேனேஜ்டு ஒரு ட்ராமா. நீங்க போங்க, முதல் நாள்ல 6 அடிக்கணும், அடுத்த நாள் 0, அது வருங்க. 6 அடிக்கிறீங்க, எல்லாரும் உங்களை பார்க்கணும். அரண்டிட்டாரா? எங்க அடிச்சாரு? நேத்து பேசுனது எங்க அடிச்சாரு 6? அவருக்கே அடிச்சு ஓட்டி தான் 6. என்ன பேசுனா சொல்லுங்க, ஒரு பாயிண்ட்லயாவது நீங்க இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி நடந்தது, இப்படி நடந்தது இல்ல, நீட்ல என்ன பண்ண போறீங்க, மணிப்பூர், அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி எல்லாம் முடிஞ்சு போனதை திருப்பி சொல்றீங்கன்னா, உங்களுக்கு எங்களை நேற்று ஃபுல்லாக கார்னர் பண்ணணும், அட்டாக் பண்ணணும், அலிகேஷன் சொல்லணும், எதையாவது ஒன்று சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம், இன்னைக்கு அவர் மட்டும் அமைதியாக இருங்க. பிரதமர் பேசுகிறாரு, அவர் என்னென்ன பேசுகிறாரோ, நான் சொல்லுவாங்களே அலோவ் டு கமிட் மிஸ்டேக்ஸ்னுவாங்க. நாங்கள் எங்கள் பாஷையில் எப்பவுமே ஒருத்தனை நல்லா மிஸ்டேக் பண்ண விடுங்க, அப்புறம் தான் நீங்கள் பாயிண்ட் எடுக்க முடியணும். அப்படி உங்களுக்கு நினச்சிருந்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் பேசுகிறத வச்சு ஏதோ பாயிண்ட் எடுத்து நாளைக்கு பேசியிருக்கணும்.
பின்னாடி இருந்துட்டு அப்படியே ஒரு 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 சபை நாகரிகமாங்க அது 2.25 மணி நேரமாக ஒருத்தர் கத்த முடியும், கத்திக்கிட்டே இருக்கிறது. அது என்ன காரணமாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், பிரதமர் அவர்களே நீ பேசாதீங்க, நீங்கள் பேசுறத நாங்கள் கேட்கவே மாட்டோம், நீங்கள் பேசவே பேசாதீங்க 5 வருஷத்துக்கு, நாங்கள் அதை கேட்கவே மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டு. பிரதமர் எங்கே சீட் பெல்ட் வச்சிருந்தாரு, ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரா, பார்லிமெண்ட் வரமாட்டாரான்னு கிண்டல் பண்ணவங்க வந்து பேசும்போது பேச விடாமல் தடுக்கிறது எந்த வகையில் நியாயம்? ராகுல் காந்தி பேசின பல விஷயங்களை அவை குறிப்பில இருந்து நீக்கிறது சரிங்களா சார்? அது ஸ்பீக்கரோட டிஸ்கிரிப்ஷன். அவர் என்ன பேசுறது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? நேற்று பார்லிமெண்ட்ல பேசினதை ஒட்டுமொத்த நாடே பார்த்து என்ன பேசுனது இங்க கூட தான் அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னு சொல்றீங்க? ஸ்பீக்கரோட ப்ரோரோகேட்டிவ்ங்க. நேற்று கூட தான் சபாநாயகரே வந்து ஒரு சார்பா இருக்காருங்கிறது அவருடைய விமர்சனமா இருக்கு. இல்லைங்க, அவரை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்க்கும்போது குனிஞ்சு வணக்க வைக்கிறாரு. அது ரொம்ப 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 அநாகரிகமான ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு கட்சியை சேர்ந்தவங்க இன்னொரு ஒரு பிரதமரை பார்க்கும்போது குனிஞ்சு சொல்றாரு, என்ன பார்த்தா வணக்கம் சொல்றாரு. இது ஒரு குற்றச்சாட்டாங்க. இப்போ நீங்க இல்ல அதெல்லாம் வீடியோ ஆதாரத்தோட இல்ல, நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் இருக்க பக்கம் திரும்ப மாட்டாங்க தெரியுமா ஸ்பீக்கர்ஸ்? அது சரியா? அது சரியா? விமர்சிச்சீங்களே, விமர்சனம் அது விமர்சனம் வரும். யாராவது ஒருத்தராவது என் கையை கொடுக்கும்போது டைட்டா பிடிச்சிங்க, நீங்க ஸ்டிஃபா பிடிச்சிங்க சொன்னாங்களா யாராவது? சரி, இப்போ ஸ்பீக்கர் இது மாறிட்டார். என்ன சொல்ல வந்தீங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து நடுநிலை தவறிட்டார். ஒரே ஒரு கேட்குறேன், தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர் தினேஷ் அவர்கள் கேட்குறேன். இங்கே அப்பாவுன்ற ஒரு ஸ்பீக்கர் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாண்புமிகு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் அவர்களே பேசுங்கன்னாரு. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் பேர் உங்களுக்கு தெரியும், கருணாநிதி பேர் சொல்லக்கூடாதான். மாண்புமிகு அது விமர்சனம் சார். ஏங்க விமர்சனம் இல்லை, எங்கேயுமே வரல. இல்ல சார், நான் எங்கேயும் வரல, நான் தப்பா சொல்லல, எங்கேயுமே வரல. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களே கலைஞர் அவர்களே பேசுங்கள். ஏன்னா கருணாநிதினு சொன்னா கலைஞர் தப்பு, அவரே கலைஞர் ஆகிட்டார். இப்படி ஒரு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஜிங்சாக் போட்டுட்டு இருக்காங்க இந்த ஸ்பீக்கர்லாம். இதெல்லாம் வாயை முடிச்சு ஸ்டிஃபா கொடுத்தாரா முடிஞ்சு கொடுக்கு. ஏங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு சிறுபிளைத்தனமானது பாத்தீங்களா? யாராவது சொல்லுவாங்களா? நேர்மையா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பக்கமும் ஈக்குவலா தான் சபாநாயகர் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுல ஒரு உண்மையும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்க தமிழ்நாட்டெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் நீங்க பேசவே கூடாது. அங்கெல்லாம் இன்னும் கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட குண்டு கட்டத்தி வெளில போட மாட்டாங்க தெரியுமா? இன்னும் பார்லிமெண்ட்ல இது வரைக்கும் குண்டு கட்டா தூக்கி வெளில போடு, எல்லா எம்பியும் ஒன்னா சஸ்பெண்ட் பண்ணுவோம், அது பண்ணலாம், அது பண்ணுவோம். தூக்கி இங்க பாருங்க, கொஞ்சம் பேசணும் வச்சுங்களேன், குண்டு கட்டா தூக்கி வெளில போடுங்கன்னு. நம்ம எம்எல்ஏக்கு படுத்துட்டு வருவாங்க தெரியுங்களா பல பேர், அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு என்னன்னா 240 பேர் கும்பலா இருந்ததுனால நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க மோடி ஒரு வழியா. இதனால பிரைம் மினிஸ்டர் மோடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, முறைச்ச மாதிரியே இருக்காரு. அவரு அப்படி இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கவங்க என்ன பார்த்து சிரிக்க கூட பயப்படுறாங்க, கூட இருக்கவங்க எல்லாமே பயப்படுற அளவுக்கு மோடி நடந்துக்கிறாருங்கிற ராகுல் காந்தி விமர்சனம். இதெல்லாம் என்னன்னு சொல்றது? நான் ஒரு பிரதமரை பத்தி இறுக்கமா இருக்காரு, என்ன பார்த்தா பேச மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் தான் சொல்றது. நாங்க சிறுபிள்ளைத்தனமா அவர் பிஹேவ் பண்றாரு. ஒரு பிரதமருக்கு உண்டான கேண்டிடேட்டா இருக்காரா அவரு? ஒரு வேட்பாளராக இருக்காரா எங்கேயாவது? அவரை பற்றி நீங்கள் ரொம்ப போனீங்க வச்சுங்களேன், அது நாங்களே இது பண்ணுறோம். அவரை கம்பேர் பண்ணி பேசுறதே தப்பு. அவர் ஒன்றும் பெரிய ட்ரெய்லர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? ட்ரெய்லர்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ட்ரெய்லர்? இதில் முதல் கூட்டத்தொடர யூஸ்வலாக ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நாங்கள் நினைச்சது, நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது செய்வதற்கான பலம் எங்கள்கிட்ட இருக்கு. அதை செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பிம்பம் இல்லைன்னு எப்படிங்க? ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுலேருந்து தமிழ்நாடு முழுக்க போர்க்களமாக இருந்தது இல்லை? பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு பிரச்சனை, 8 வழிச்சாலை பிரச்சனை, அங்கே இதில் போய் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்தா பிரச்சனை, இங்கே சாத்தான்குளத்தில் கஸ்டடியில் இருந்தால் பிரச்சனை, தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையாக சார். மக்களுடைய வழிகள் சார் இப்பதான் காணுமே யாருமே. இது அதே பரந்தூர் ஏர்போர்ட் வேலை நடக்குது, 8 வழிச்சாலை வேலை நடக்குது, இப்பயும் போராட்டம் நடக்குது. எங்க காணுமேங்க? பரந்தூர் ஏர்போர்ட்ல வந்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் பண்ணதை பார்த்திருப்பீங்க. பல தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் போய் போராட்டம் பண்ணதை திமுக பண்ணாங்க. இப்ப திமுக எங்கன்னு கேக்குறேன், நாம் தமிழர் எங்கன்னு கேக்குறீங்க? இல்ல சார், அப்ப எதிர்க்கட்சியா இருந்தவங்க அப்ப பண்ணணும் சார். இவங்க இதை எதிர்க்கிறாங்கன்னா அதை நம்ம விமர்சிக்கணும். அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, திமுக எதிர்க்குது. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஆதரிக்கிறாங்க, அப்ப எதிர்க்கல. அப்ப உங்க நோக்கம் அது இல்ல. எடப்பாடி அவர்கள் ஆட்சியை வந்து ஒரு ஷேக் பண்ணணும், அதான் உங்க ஆட்சி, அதான் உங்க நினைப்பு. அது மாதிரி வந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய பிம்பம்லாம் கொடுக்கக்கூடாது, அவர் சாதாரணமா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தயாநிதி மாறன் கத்துறாரு. ஊழல், நீட் ஊழல்ன்றாரு. இந்த பிஎஸ்என்எல் கேஸ் படிச்சு பார்த்தா தெரியும், ஹைகோர்ட் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிச்சுன்னு. யூஜி பத்தியும் பார்லிமெண்ட்லயே ஆராசா பேசினாரு. ஆமா, அது விதிகள் 352 படி வினோத் ராய் எங்க இருக்காருன்னு சில விஷயங்கள் அதாங்க, எந்த போஸ்டிங்ல இருக்காருன்னு குறிப்பிட்டது, இப்ப என் கூட விவாதம் நடத்த தயாரானு அந்த அளவுக்கு பேசினது, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதெல்லாம் தப்புன்ற, எல்லாமே முழுக்க இல்லீகல். ரூல் 352ல எந்த விஷயமும் சப்ஜுடிஸா இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுது பார்லிமெண்ட்ரி ரூல். அங்க அப்பீல் பெண்டிங் இருக்கு. வினோத் ராய் எங்க இருக்காரு தெரியுமான்னு கேட்கிறாரு. நேற்று நடந்தது முழுக்க டார்கெட்டட்
ஆன் பிரைம் மினிஸ்டர். அவர் எதையாவது பண்ணணும். இன்னைக்கு நடந்தது முழுக்க முழுக்க டார்கெட்டட் ஆன் அப்போசிஷன் ரிப்ளை பை ரிப்ளை பிரைம் ரிப்ளை மினிஸ்டர். அவர் சொன்ன ஒரு ஃபேக்ட்ஸ் பாருங்க. ஏதோ ஒன்று நீ பேசுறதை பார்த்துருப்பீங்க. இதுவரை எத்தனை இடத்துல அவங்க நின்னாங்க, நின்ன இடத்துல எத்தனை இடத்துல நாங்கள் எழுத்து நின்னோம், அதில் 26% தான் அவங்க ஜெயிச்சாங்க. எங்கெங்கெல்லாம் நாங்களும் அவங்களும் ஒன்றா எழுந்து நின்னோம் அங்கெல்லாம் அவங்க ஜெயிக்கல. இப்போ எங்கெங்கெல்லாம் அவங்க கூட்டணி கட்சியோட நின்னாங்களோ அங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. காங்கிரஸோட பலம் என்ன, நாங்கள் அப்படி இல்லை, இது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ல பேசினாரா? காங்கிரஸ் வந்து பாஜகவோட பலம் குறைவா இருக்குங்கிறத ராகுல் காந்தியை அக்செப்ட் பண்ணிப்பாரு இந்த நேரத்தில் இந்த சூழல்ல. ஏன்னா மக்கள் ஓட்டளிச்சிருக்கிறது அப்படிதான், வாக்களிச்சிருக்கிறது அப்படிதான், வாக்கு சதவீதம் அப்படிதான். அதை யாருமே மாற்றுக்கிறது சொல்ல. ஜனநாயகத்துல இந்த வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோடி அவர்களை நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், மக்களை உங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, தோற்றுவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னது அதுதான் சார். 400ங்கிற நம்பரை நீங்க சொன்னீங்க, அந்த அளவுக்கு பெரும்பான்மையே கொடுக்கல. உங்களை எந்த இடத்துல வைக்கணுங்கிற பொறுப்பு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை கொடுத்துருக்காங்கிறத அவங்க கிளைம் பண்றதா இருக்கு. அப்போ நாளைக்கு ஏதாவது படிக்கிற பையன் டக்குன்னு 100க்கு 100 வாங்குவோம்ப்பான்னு சொல்லி 199 வாங்கிட்டானா வீட்டை தோற்றுவீங்க. ஏன்பா நீ 100க்கு 100 சொல்லிட்டு 100க்கு 90 வாங்கியிருக்கேன்னு அப்படி சொல்லக்கூடாது இல்லை. அதையும் இன்னைக்கு கிண்டல் பண்ணிருக்காரு. 99 மார்க் வாங்கிட்டேன்னு ஸ்வீட் கொடுத்துருந்தா எல்லாருமே. 100க்கு வாங்க 540. அவர் ஆசிரியர் கேட்டாரு 100க்கு 100 வாங்கிட்டேப்பா. இல்லை 543 99 வாங்கினேன் அப்படின்னாரு. அதான் உண்மை. 543 99. இன்னொரு காமெடி இருக்கு இதுல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் மொத்தம் 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க சார். எத்தனை இடங்கிறது முக்கியமா சார்? அதை தாண்டின விஷயம் யாருக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படி இல்லை. அதெல்லாம் நீங்க அரசியல்ல நீங்க மக்கள் எப்படி உங்களை அங்கீகரிக்கிறாங்கன்றதான் வச்சு பேசுறீங்க. இன்னைக்கு அதிமுக திமுக கொடுக்குற மரியாதையா நீங்க நாம் தமிழர் கொடுக்குறீங்க? இல்ல இத்தனை நாள் எங்களுக்கு கொடுத்தீங்களா? அவங்க அட்ரஸ் பண்ற அப்படி இல்ல. எந்த இஷ்யூல என்ன மாதிரி மெஜாரிட்டியா மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்கன்றத வச்சு தான் மரியாதை. 2 சீட்டு வந்து தமிழ்நாடு, 2 சீட்டு வேற இடத்துல. சிபிஐ ரொம்ப சொத்தம், 2ம் தமிழ்நாட்டில். இவங்க தான் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் உட்காந்துட்டு கம்யூனிஸ்ட்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு தடவை ஆனால் நான் ஒன்று தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் 4 தான் ஜெயிச்சாங்க, திமுக 1 தான் ஜெயிச்சது. நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஜனநாயகத்தில் எது ஒன்றும் நடக்கும். தொடர்ந்தாங்க 4-2-2-2-2. அந்த கட்சி இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நான் தான் இந்த இந்தியாவை ஆள்ற கட்சி மாதிரி எல்லா டிவிலையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அகெயின்ஸ்ட் பிஜேபி மோடின்னும் போது ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. மோடி எது செய்யறனாலும் செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஷேட்டர் பண்ணிடணும். அதாவது அவர் நாளைக்கு இந்த அசம்பிளியில் டெல்லியில நடக்கிற விவாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க, நிறைய இடத்துல கலந்துருப்பீங்க. அங்க பக்கத்துல உட்காந்துருக்கோம்னா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. யாரு சொல்லுங்க? நம்ம கம்யூனிஸ்ட் சொல்லுங்க. நான் கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியை சொல்றேன், நீங்க இண்டிவிஜுவலா சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல அவங்களாம் யாருக்கு ஆதரவா பேசுறாங்க? ஆதரவா பேசுறது மட்டும் தப்பு சொல்லிங்க. ஆனா எல்லா டிவிலையும் கம்யூனிஸ்ட் உட்காந்துருக்காரு. எப்படியாது 2 சீட் வாங்கிட்டு அப்படியே ஓவைசி கட்சி கூப்பிட மாட்டீங்க. இதுதான் கட்டமைப்புன்றாங்க. கம்யூனிஸ்டும் திமுகவும் காங்கிரஸும் எல்லாம் சேர்ந்து மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம். நேத்து கொண்டு வந்து வச்சீங்க. மக்கள்லாம் புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா ராகுல் காந்தி அவர் போதும் எங்களுக்கு. அவர் தன்னால அவரே யாருன்னு தன்னைத்தானே யாருன்னு காமிச்சுப்பார் கொஞ்ச நாள்ல. ஓகே, என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.